ஓகே, ஸோ வெல் அண்ட் குட். ஸோ இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன சொல்லி பார்த்தோன்னா வெக்டர் கால்குலஸ். ஸோ நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா வெக்டர் கால்குலஸ். ஸோ இப்போ வெக்டர் கால்குலஸ் போகிறதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன டாபிக்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஒரு ஓவராலிவாக பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா டு ஃபைண்ட் அவுட் தி கிரேடியன்ட். ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அப்படி இல்லைன்னா இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா கிரேட் பை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, விச் இஸ் ஈக்குவல் டு டெல் பை. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் நடுவில் டாட்டோ அப்படி இல்லைன்னா கிராஸ் சிம்பிள் எதுவுமே வந்து வராது, வெறும் டெல் டாட் பை அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து எனக்கு வரும். இதை தான் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் இஸ் நத்திங் பட் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ். ஓகே, ஸோ டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டெரிவேட்டிவ்னு வரதுனால இட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா பை இன்டூ என்கே. n cap is nothing but unit normal vector அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? இதில் n cap அப்படிங்கிறது என்னன்னா யூனிட் நார்மல் வெக்டார். ஒரு சில கேசஸ்ல நான் a capன்னு கூட சொல்லியிருப்பேன். சரியா? அது அந்த ஆர்டிஸ்ட் என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ இதை இப்படியும் சொல்லலாம். இதோட வேல்யூ என்னன்னா அந்த கரஸ்பாண்டிங் a வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் a வெக்டார், ஆர் இப்போ நான் n வெக்டார் யூஸ் பண்ணனா n வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் n வெக்டார். தட்ஸ் ஆல். ஸோ டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் இதுதான் வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நார்மல் டெரிவேட்டிவ். நார்மல் டெரிவேட்டிவ் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் கிடையாது, மாடுலஸ் ஆஃப் கிரேட். இதை தான் நார்மல் டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். சரியா? ஸோ இதை வந்து நம்ம இதுக்கு இன்னொரு நேம் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் இஸ் யூனிட் நார்மல் வெக்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் ஒன் மோர் திங், இந்த இடத்துல யூனிட் நார்மல் வெக்டார் அப்படின்னு சொல்லி வரக்குள்ள இதே ஃபங்க்ஷன் இதே மாதிரி தான் இருக்கும். பட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த இடத்துல இன்ஸ்டெட் ஆஃப் ஏ வெக்டார் ஐ கோ ஃபார் டெல் பை அண்ட் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் பதில் மாடுலஸ் ஆஃப் டெல் பை அப்படின்னு சொல்லி போடுவோம். இந்த மாதிரி போட்டோன்னா இது வந்து யூனிட் நார்மல் வெக்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ ஃபோர்த் ஒன் நம்ம இதில் பார்க்க போகிறது யூனிட் நார்மல் வெக்டார். சரியா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து என்னன்னா ரொம்ப முக்கியமான டாபிக், ஆங்கிள் between two surfaces. ஸோ இது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? ரெண்டு சர்ஃபேஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ டெல் பை ஒன் டாட் டெல் பை டூ டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் டெல் பை ஒன் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் டெல் பை டூ அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஸோ இது வந்து ரெண்டு சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் என்னவா இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கரஸ்பாண்டிங் ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டைவர்ஜென்ஸ் அண்ட் கர்ல் ஆஃப் அ வெக்டர். You consider A as a vector. உதாரணத்துக்கு I take some random value or otherwise I take some f vector, whatever it is. So divergence அப்படின்னா d for dot அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க, curl first letter c, so it is for cross அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க. இப்போ டாட்னா டெல் டாட் எஃப் வெக்டார் அப்படின்னு எழுதுனா அது வந்து டைவர்ஜென்ஸ். இங்கே சிக்கு கிராஸ்ன்னு சொல்லியிருக்கோன்னா அப்போ டெல் கிராஸ் எஃப் வெக்டார்னு போடக்குள்ள அது வந்து curl ஆஃப் அ கரஸ்பாண்டிங் வெக்டார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இதுதான் டைவர்ஜென்ஸ் curl ஆஃப் அ வெக்டார். இப்போ இந்த டைவர்ஜென்ஸ் ஆஃப் அ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0 நான் எடுத்துக்கிட்டா அதை வந்து நான் என்னன்னு சொல்லலாம்னா
இட் இஸ் நத்திங் பட் சொலினாய்டல் அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் என்னுடைய கேர்ள் ஆஃப் அ வெக்டார் வந்து ஈக்குவல் டு ஜீரோன்னு சொன்னா அதை வந்து இர்ரொட்டேஷனல் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? இப்போ டைவர்ஜன்ஸ் கேர்ள் பார்க்குறோம். ஸோ அதுல இருந்து இது ரெண்டும் எழுதுறோம். ஸோ இதை பத்தி இன்னுங்கிறது கேர்ள் ஆஃப் வெக்டர் எப்படி பார்க்கறதுல நம்ம உள்ள பார்க்கலாம். சரிங்களா? இது வந்து ஓவரால் வியூ தான். சரியா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம வெக்டார்ஸ்ல பார்க்கக்கூடிய டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லைன் இன்டெக்ரல், சர்ஃபேஸ் அண்ட் வால்யூம் இன்டெக்ரல்ஸ் பற்றி பேசுவோம். ஸோ இது வந்து இதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ். அண்ட் தென் நம்ம பார்க்க போகிறது வந்து என்னன்னா கன்சர்வேட்டிவ் வெக்டர் ஃபீல்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 3 தியரம் படிச்சிருப்போம். காஸ் தியரம், கிரீன்ஸ் தியரம், ஸ்டோக்ஸ் தியரம். இந்த 3 தியரத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம வெக்டர் கால்குலஸில் பார்க்கக்கூடிய மொத்த டாபிக். ஒரு 9 டாபிக்கோட முடிச்சுக்கலாம். ஸோ இது மொத்தமாக தான் இந்த யூனிட்ல நம்ம பார்க்க போகிறது. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். என்ன ஓவரால் வியூங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொன்றை பற்றியும் நான் உள்ள டெஃபினட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். Shall we move to the next one? Now you see this. So ஒரு வெக்டர்னா என்னப்பா? ஒரு ஸ்கேலார்னா என்ன, வெக்டர்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் வாட் இஸ் மீன் பை ஸ்கேலார் and what is mean by vector? என்ன அமைதியா இருக்கீங்க? வெக்டர்னா என்ன, ஸ்கேலார்னா என்ன? உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அதை சொல்லு. சூப்பர். ஸ்கேலார்? ஓகே, சூப்பர். So vector is a combination of magnitude and the direction. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக எனக்கான ஒரு டைரக்ஷன் இருக்கும். ஸோ நான் வெக்டர்னு வரக்குள்ள எனக்கு ஒரு முக்கியமான ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தா என்ன ஆப்ரேட்டர் இருக்கு, ஞாபகம் இருக்கா? என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிருப்பீங்க வெக்டர்ல? இந்த வெக்டர் யூஸ் பண்ணிருக்கீங்களா? இந்த ஆப்ரேட்டர் இட் இஸ் நத்திங் பட் டெல்டா ஆர் டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர். இது வந்து நம்ம எப்படி எழுதுவோம்னா டோ பை டோ எக்ஸ் ஆஃப் ஐ வெக்டார் plus dou by dou y of j vector plus dou by dou z of k vector அப்படின்னு சொல்லி எழுதலாம். சரிங்களா? இதில் ijk அப்படிங்கிறது வந்து யூனிட் வெக்டார்ஸ். ஸோ இப்போ நம்ம 3 டைமென்ஷனாக சொல்கிறது தான் இது, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம என்ன பார்த்துருப்போம், எக்ஸு ஒய் இசட் அப்படின்னு சொல்லி ஒரு 3 டைமென்ஷனல் கோஆர்டினேட்ஸ் இருக்குன்னா அப்போ நான் ரெப்ரசென்ட் பண்ணக்குள்ள இந்த 3 கோஆர்டினேட்ஸை பேஸ் பண்ணி தான் சொல்ல போகிறாங்க ijk வெக்டார் அப்படிங்கிற மாதிரி. சரியா? ஸோ தட்ஸ் இதோட நேம் வந்து டெல்டா, டெல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா இதுக்கு இன்னொரு நேம் என்னன்னு சொல்லலாம்னா நேப்லா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா these are some different names of the value of del. ஓகே, ஸோ இதில் நான் ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து என்னன்னு சொல்லியிருந்தேன்னா கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். கிரேடியன்ட் அப்படின்னு வரக்குள்ள எனக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா என்னுடைய ஸ்கேலார் ஃபங்க்ஷன் phi கொடுத்துருப்பாங்க. phi is nothing but my scalar function or scalar form function அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த phi வந்து it is a combination of எப்படி சொல்லலாம், phi வந்து x, y, z. ஸோ இதோட காம்பினேஷனாக இருக்கும். அப்போ டெல் phi அப்படின்னு வரக்குள்ள எனக்கு இருக்கும் we know that what is the டெல்லோட வேல்யூ வந்து என்னன்னு சொல்லியிருந்தேன், rho by rho x of I vector
plus dou by dou y of j vector plus dou by dou z of k vector into pi. இதை வெளியே போடுறோம். இப்போ பைங்கிறது ஃபங்க்ஷன், அப்போ நான் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது எல்லாத்துக்கும் காமனாக போகும். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னா டோ பை டோ எக்ஸ் ஐ வெக்டார் ப்ளஸ் டோ பை டோ ஒய் ஜே வெக்டார் ப்ளஸ் டோ பை டோ இசட் கே வெக்டார் அப்படின்னு சொல்லி போகிறோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வெக்டார் தான், ஏன்னா எனக்கு ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டார் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ therefore the gradient of a scalar function is always a vector. மறந்துடக்கூடாது. Once you know the formula, problems are very much easy. சரியா? ஸோ இதில் தான் டவுட் இருக்கா? ஓகே. இப்போ இந்த கிரேட் பை போக்குல இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ சார் நான் டெல் பை கண்டுபிடிக்கிறேன். அப்போ பை இன்டு டெல்டா ரெண்டுமே ஒரே ஆன்சரா வருமானு பார்த்தா கண்டிப்பா இட் இஸ் நாட் ஈக்குவல். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரிங்களா? now you see the properties of the gradient. நம்மளோட மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் நான் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ என்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டேக் del of f plus g. இது ரெண்டுமே வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். ஸோ இதை நான் எப்படி எழுதுனா ஐ புட் மைனஸ் ஆல்சோ ஹியர். அப்போது del of f plus or minus del of g அப்படின்னு எழுதிடலாம். அதேமாதிரி சிமிலர்லி del of fg அப்படின்னு போடக்குள்ள எஃப்ஐ வச்சுக்கிட்டு ஜிஎஃப் பண்ணணும், ப்ளஸ் ஜியை வச்சுக்கிட்டு எஃப்ஐ பண்ணணும். ஆஸ் யூஷுவல் அந்த யூவி மெத்தட் ஃபார்முலா. சரிங்களா? ஸோ தட்ஸ் ஆல். இப்போ gradient of a constant, you know that gradient of a constant is always equal to 0 because we know that constant நான் differentiate பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். சரியா? it is very important. சரியா? இப்போ நம்ம ப்ராப்ளம் குள்ள போயிடலாம். so that you get some clear cut idea. Now you consider the function pi is equal to x square plus y minus z minus 1. இதுக்கு நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா கிரேட் பை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அட் த பாயிண்ட் வந்து 1,0,0 இந்த பாயிண்ட்ல நான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எனக்கு கிரேட் பை கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா டோ பை விச் இஸ் ஈக்குவல் டு நத்திங் பட் டி பை பை டிஎக்ஸ் இன்டூ ஐ வெக்டார் டோ பை பை டோ ஒய் இன்டூ ஜே வெக்டார் ப்ளஸ் டோ பை டோ இசட் இன்டூ கே வெக்டார் அப்படின்னு சொல்லி போடலாம். இப்போ இதை நீங்கள் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, எனக்கு என்ன கிடைக்கும்? ஒன்லி 2x அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஐ வெக்டார். ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒன்லி 1 கிடைக்கும். அப்போ 1 இன்டூ ஜே வெக்டார். இசட்டை பொறுத்து பண்ணீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் -1. அப்போ -1 இன்டூ கே வெக்டார். இப்போ அதுக்கு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 1,0,0 கொடுத்துருக்காங்களா? இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணால் கிடைக்கும் 2i வெக்டார் ப்ளஸ் ஜே வெக்டார் மைனஸ் கே வெக்டார்னு கிடைக்குமா? ஸோ இதுதான் வந்து என்னுடைய கிரேட் பை வேல்யூ. தட்ஸ் ஆல். சரிங்களா? இப்போ ரெண்டாவது ப்ராப்ளம் நமக்கு கொடுத்துருக்கிறது மெட்டீரியல் படி பார்த்தோம்னா we know that it is r vector equal to we know that it is very important. மறந்துடவே கூடாது, r வெக்டருக்கான ஃபார்முலா இதுதான். உங்களுக்கு பெரும்பாலும் இந்த r வெக்டர் வந்து கம்ப்யூட்டர் எக்ஸாம்ஸ்ல ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க மாட்டாங்க. சரியா? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் டெல் டாட் ஆர் வெக்டர் இந்த மாதிரி இந்த கொஸ்டின் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்களே தவிர இந்த ஆரோட வேல்யூ என்னன்னு எங்கேயுமே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க மாட்டாங்க. இட் இஸ் அ யூனிவர்சல் வேல்யூ r vector which is equal to xi vector plus yj vector plus zk vector அப்படின்னு சொல்லி எனக்கு இருக்கும். இது மறந்துடவே கூடாது. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? டெல் டாட் ஆர் வெக்டர். சார் நான் நீங்கள் இது வரைக்கும் எனக்கு டைவர்ஜென்ஸு நடத்தலையே, அப்புறம் எப்படி டைரெக்டாக இங்கே போடுறீங்க அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு கேட்காரு. சரிங்களா? ஆக்சுவலி டைவர்ஜென்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஐ டோல் தட். ஸோ இப்போ இது வந்து எப்படின்னா டோ பை டோ எக்ஸ் ஆஃப் ஐ வெக்டார் ப்ளஸ் டோ பை டோ ஒய் ஆஃப் ஜே வெக்டார் ப்ளஸ் டோ பை டோ இசட் ஆஃப் கே வெக்டார். இங்கே வந்து என்ன போட்டிருக்கோம்? எக்ஸ் ஐ வெக்டார் ப்ளஸ் ஒய் ஜே வெக்டார் ப்ளஸ் இசட் கே வெக்டார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். டைவர்ஜென்ஸ் வரப்போ என்ன பார்க்கணும்? இந்த ஐ வெக்டார் இந்த ஐ வெக்டார் கூட மட்டும் தான் மல்டிப்ளை ஆகும், ஜே வெக்டார் கூட தான் மல்டிப்ளை ஆகும், கே வெக்டார் கூட தான் மல்டிப்ளை ஆகும். பிகாஸ் ஐ வெக்டார் டாட் ஐ வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் வைஸ் வெர்சா. சிமிலர்லி ஐ வெக்டார் டாட் ஜே வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு 0. சிமிலர்லி ஐ வெக்டார் டாட் கே வெக்டார் அதர் வெக்டார்ஸ் வரப்போ ஒரு மல்டிப்ளிகேஷன் வந்து எனக்கு
0 டைவர்ஜென்ஸ் படி. புரியுதுங்களா என்ன சொல்ல வரட்டு? இதுவே கேர்லா இருந்ததுன்னா உதாரணத்துக்கு ஐ வெக்டார் கிராஸ் ஜே வெக்டார் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் மைனஸ் கே வெக்டார். இது கேர்ல இருக்க அதோடைய ப்ராப்பர்ட்டி. அதை நம்ம பின்னாடி போக்குல பார்த்துக்கலாம், நோ இஷ்யூஸ். ஸோ அப்படி பார்க்கக்குள்ள எனக்கு என்ன கிடைக்கும்னா டோ பை டோ எக்ஸ் ஆஃப் we know that I dot I vector dot I vector equal to 1. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் இந்த இடத்துல எக்ஸ்ன்னு கிடைக்கும். Similarly dou by dou y of y plus dou by dou z of z. If you differentiate this 1 plus 1 plus 1 which is equal to 3. So this is the corresponding value. So இதில் ஏதாவது டவுட் இருக்கா? Please. Okay. So next நம்ம பார்க்க போகிறது del log r. ஸோ இது வந்து எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் வேல்யூ. சரியா? அண்ட் ஒன் மோர் திங், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டாட் எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணலை. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வென் எவர் யூ ப்ரொசீட் த ப்ராப்ளம் வெதர் த டாட் இஸ் கிவன் ஆர் நாட். இந்த இடத்துல டாட் கொடுத்துருக்காங்களான்னா கிடையாது. அப்போது நம்ம நார்மலாக ப்ரொசீட் பண்ணணும். அப்போ தர்ஃபோர் இதை நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டோ பை டோ எக்ஸ் ஆஃப் ஐ வெக்டார் plus dou by dou y of j vector plus dou by dou z of k vector into log r. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னா dou divided by dou x of log r into I vector plus dou by dou y of log r into j vector plus dou by dou z of log r into k vector அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா என்னுடைய ஆர் வெக்டார் தான் வந்து என்னது எக்ஸ் ஐ வெக்டார் பிளஸ் ஒய் ஜே வெக்டார் பிளஸ் இசட் கே வெக்டார் அப்படின்னு தெரியும். அப்போ ஆர் அப்படிங்கிறது வந்து என்ன இதோடைய மேக்னிடியூட். அப்போ இதுக்கு நான் மாடலஸ் எடுக்கணும். அப்போ மாடலஸ் எடுத்து எனக்கு என்ன கிடைக்கும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரியா? புரியுதுங்களா? இப்போ என்ன சொல்ல வரட்டு? அப்போ ஆரோட வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா which is equal to square root of x square plus y square plus z square அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். அப்போ therefore நான் squaring on both sides அப்போ r square equal to x square plus y square plus z square அப்படின்னு சொல்லி என்னால் போட்டுக்க முடியும். சரியா? ஸோ நவ் இப்போ இதை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த டோ பை டோ எக்ஸோட வேல்யூ வந்து நான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோ ஆர் டிவைடட் பை டோ எக்ஸ். இப்போ லாக் ஆர் இருக்கு. லாக் ஆர் டிஃபரன்ஷியேட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும் 1 by r அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அண்ட் எனக்கு r இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் x y z. அதனால r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு போட்டேன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருக்கேன். சரியா? அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னா we know that r is equal to the whole power 1 by 2 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஓகே, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும் 1 by 2 முன்னாடி வந்துடும். r is equal to x square plus y square because you know that x power n எப்படி எழுதலாம் n into x power n minus 1 எழுதலாமா? இப்போ 1 by 2 some x power n minus 1 minus 1 by 2 கிடைக்கும் which is equal to 1 divided by 2 into root x அப்படின்னு சொல்லி எழுதலாம். அப்போ அதே ஆஸ் யூஷுவல் அப்போ இங்கே பண்ணக்குள்ள எனக்கு என்ன கிடைக்கும்னா x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் plus z square the whole power minus 1 by 2 கிடைக்கும். அண்ட் ஆறுக்குள்ள எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் இருக்கு. அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும் 2x அப்படின்னு சொல்லி கிடைக்கும். தட்ஸ் அப்போ இந்த 2 இந்த 2 கேன்சல். அந்த ரிமைனிங் டேர்ம் எப்படி எழுதலாம்னா x by r into 1 divided by square root of x square plus y square plus z square னு எழுத முடியும். இதுதான் dou r by dou x உடைய வேல்யூ. அண்ட் வைஸ் வெர்சா dou r by dou y அப்படின்னு வரக்குள்ள எனக்கு என்ன கிடைக்கும்னா y by r into 1 divided by square root of x square plus y square plus z square னு எழுதலாம். அண்ட் சிமிலர்லி
dou r by dou z நான் எப்படி எடுக்கலாம்னு பார்த்தோன்னா z by r into 1 divided by square root of x square plus y square plus z square அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைக்கும். ஸோ இதில் டவுட் இருக்கா? நோ டவுட். ஓகே, சிம்பிள். இதை நான் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறேன்னா பாருங்க. we know that r is equal to x square plus y square plus z square into whole power 1 by 2 அப்படின்னா இந்த டினாமினேட்டர் டேர்ம் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து நான் rன்னு எடுத்துக்கலாம். அப்போ இட் இஸ் ரீப்ளேஸ்டு பை எக்ஸ் டிவைட் பை ஆர் ஸ்கொயர். ஆனால் அதே மாதிரி இதை வந்து ஒய் பை ஆர் ஸ்கொயர்னு போடலாம். அதே மாதிரி இதை இசட் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி போடலாம். அப்போ தேர் ஃபோர் del of log r which is equal to x divided by r square into I vector plus y divided by r square into j vector plus z divided by r square into k vector அப்படின்னு சொல்லி போடலாம். இல்லை 1 by r square காமனாக வெளியே எடுத்துருக்கு. மீதி எனக்கு என்ன கிடைக்கும்? xi vector plus yj vector plus zk vector அப்படின்னு சொல்லி கிடைக்குங்களா? we know that this xi vector yj vector zk vectorங்கிறது என்னது? which is nothing but r vector. அப்போ r vector divided by r square அப்படின்னு சொல்லி கிடைக்கும். so this is the final answer. புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி சம்ஸ் தான் உங்களுக்கு கம்ப்யூட்டர் எக்ஸாம்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நம்பர்ஸாக இல்லாமல் இந்த மாதிரி ஆர் பவரில் இதில் ஒரு 4-5 ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் தான் இருக்குது. அதை நம்ம எப்படி டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் ஜஸ்ட் யூ நோட் இட். தட்ஸ் ஆல். இஃப் யூ ஹவ் எனி டவுட் ஆஸ்க் மீ, அதர்வைஸ் ஐ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். Now you see this problem. R vector which is equal to xi vector yj vector plus z into k vector. Then what is the value of delta into r? So already we know that here r is nothing but square root of x square plus y square plus z square. So therefore இதனை directly delta r எப்படி எழுதலாம்னா dou r divided by dou x into I vector dou r divided by dou y into j vector plus dou r divided by dou z into k vector அப்படின்னு எழுதலாம். ஸோ r டைரக்டாக டெஃபரன்ஷியேட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? ஸோ we know that dou r by dou x ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் போன ப்ராப்ளத்தில். அதே தான் இங்கேயும் வரப்போகுது. dou r by dou x ஃபைனல் வேல்யூ வந்து எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் இஸ் நத்திங் பட் எக்ஸ் பை ஆர். or otherwise just I dou r divided by dou x. We know that r is a function of r is equal to square root of x square plus y square plus z square. So therefore 1 by 2 into x square plus y square plus z square the whole power minus 1 by 2 into 2x அப்படின்னு சொல்லி கிடைக்கும். So 2 will cancel. So therefore it is equal to x divided by square root of x square plus y square plus z square. So which is equal to x divided by r. And similarly dou r by dou y which is equal to y by r and dou r by dou z which is equal to z by r. Sorry. Okay, so this is the corresponding value. So therefore I take a delta r which is equal to dou r by dou x, which is nothing but x by r I vector plus y by r j vector plus z by r into k vector. So I take 1 by r outside so that it is x I vector y j vector plus z into k vector. So which is nothing but r vector divided by r. So this is the corresponding solution. So like that நம்ம எல்லாத்துக்குமே ரிசல்ட்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதோடைய ஜென்ரல் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சம் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ். இது வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு டெல்டா ஆர் பவர் என் இதை வந்து நான் எப்படி எழுதலாம்னா என் இன்டூ ஆர் பவர் என் மைனஸ் 2 இன்டூ ஆர் வெக்டார் அப்படின்னு என்னால் எழுத முடியும். இதை இது கூட ரிலேட் பண்ணுங்க. இந்த ப்ராப்ளம் கூட ரிலேட் பண்ணி ஹியர் n is equal to 1. அப்போ டெல்டா r which is equal to என்னோட வேல்யூ 1 r 1 minus 2 into r vector.
அப்போ எனக்கு கிடைக்கும் 1 minus r r inverse which is equal to r vector divided by r ன்னு கிடைச்சிருச்சா. ஸோ இதை தான் இங்கே போட்டிருக்கோம். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி டெல்டா ஸ்கொயர் ஆர் பவர் என் அப்படின்னு கிடைச்சதுன்னா இதை நீங்கள் அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க n இன்டூ சரிங்களா n plus 1 அந்த சீரியஸ் எழுதுற மாதிரி ஆர் பவர் n minus 2. இந்த இடத்துல ஆர் வெக்டார் வராது. நான் 2 டைம் பண்ணக்குள்ள எனக்கு வர்றது வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வெக்டார் வந்து ஆர் வெக்டார் வராது. சரிங்களா, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரியா, அதே மாதிரி டெல்டா ஸ்கொயர் 1/r அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூ 0. இதை நீ மனப்பாடமே பண்ண வேணாம் சார். ஸோ இந்த ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கங்க, அடுத்த ஃபார்முலா இதை ஞாபகம் வச்சுக்க. இதுல இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இந்த 1/r எப்படி எழுதலாம், ஆர் இன்வர்ஸ் அப்படின்னு எழுதலாமா. அப்போ என்னோட வேல்யூ ஈக்குவல் டு -1. அப்போ -1 சப்ஸ்டியூட் பண்ணா இந்த டேர்ம் 0 ஆயிருமா, which is equal to 0. so that the entire term is equal to 0. சரிங்களா, ஜஸ்ட் யூ ரிலேட். இதை தான் இங்கே மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் டூ ஃபார்முலாஸ். அதே மாதிரி டெல்டா ஆஃப் 1/r அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ இதை நான் எப்படி எழுதணும்னா டெல்டா ஆர் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதலாம். சரியா, அப்போ இந்த இடத்துல என்னோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கு, -1க்கு ஈக்குவலா இருக்கு. அப்போ இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல from 1 -1 r power -3 into r vector. So therefore minus r vector divided by r cube. So இதுதான் வந்து என்னுடைய fourth result. மறந்துடக்கூடாது. சரியா, அடுத்தது வந்து பார்த்தோம்னா டெல்டா ஆஃப் log r vector modulus. இதோட வேல்யூ வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான் r vector divided by r square. சார் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துல நீங்க log r ன்னு தான் போட்டிருக்கீங்க. சரியா, இங்க r வெக்டார் கொடுத்துருக்காங்கன்னா குழப்பிக்க கூடாது. பிகாஸ் we know that r is nothing but modulus of r vector. அந்த ப்ராப்ளம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க, வேற எதுவுமே கிடையாது. சரியா, ஸோ அடுத்தது வந்து என்னன்னா, அப்போ இதை வந்து நீங்க தேர்டா ஞாபகம் வச்சுக்க. அடுத்தது வந்து டெல்டா ஆஃப் log ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூ வந்து 2r vector divided by r square. சார் இட் இஸ் நத்திங் பட் இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்து log rக்கு பதில் r ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசமே, வேற ஒன்றும் கிடையாது. சரியா, அப்போ எனக்கு லாக் படி ஃபார்முலா என்ன, டெல்டா லாக் ஆஃப் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு இருந்ததுன்னா இந்த 2 வந்து எங்க வந்துடும், லாகுக்கு முன்னாடி வந்துடும். நம்ம கரெக்டா இருக்கான், நம்ம லாகோட ரூலே அதான். புரிஞ்சுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு. அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் டெல்டா ஆஃப் லாக் ஆர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். we know that டெல்டா லாக் ஆரோட வேல்யூ வந்து என்னது, ஆர் வெக்டர் டிவைட் பை ஆர் ஸ்கொயர். அப்போ 2r வெக்டர் டிவைட் பை ஆர் ஸ்கொயர்னு போட்டுடலாம். புரியுதுங்களா, அப்ப இதையும் மனப்பாடம் பண்ண தேவையில்ல. அப்போ இந்த 1 2 3 இந்த 3 ஃபார்முலா தெளிவா இருந்ததுன்னா மற்ற ரிசல்ட்ஸை நான் அதுல இருந்தே டெரிவ் பண்ணி கொண்டு வந்துடலாம். எனி டவுட், புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு. ஓகே, அதர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டைரக்ஷனல் டெரிவேட்டிவ். இதுக்கான ஃபார்முலா வந்து டெல் பை டாட் என் கேப். இதில் என் கேப் அப்படிங்கிறது யூனிட் நார்மல் வெக்டார். ஒரு சில கேசஸில் இதை நான் ஏ வெக்டார்னு கூட சொல்லுவாங்க. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஆத்தர். ஓகே, ஏ வெக்டார்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்தது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் கிரேட் பை. இப்போ ஒரு சில கேசஸ்ல நம்ம மாடுலஸ் ஆஃப் கிரேட் பை கண்டுபிடிக்கணும். மாடுலஸ் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா அதோடைய மேக்ஸிமம் வேல்யூ. இட் இஸ் அ என்ன சொல்றது, இட் இஸ் அ நம்பர். ஸோ இந்த மாடல்ஸ் ஆஃப் கிரேட் பை வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மேக்ஸிமம் ரேட் ஆஃப் ரைஸ் ஆஃப் பை ஆர் அ பர்டிகுலர் ஃபங்க்ஷன் whatever it is or a quantity or otherwise maximum rate of increase. அப்போ இந்த மேக்ஸிமம் ரேட் ஆஃப் இன்க்ரீஸ், மேக்ஸிமம் ரேட் ஆஃப் சேஞ்ச், ரைஸ், இந்த மாதிரி எது வந்தாலும் சரியா இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா இட் இஸ் நத்திங் பட் மாடுலஸ் ஆஃப் கிரேட் பை. இதை தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் see this problem. So what is the greatest rate of increase? The greatestனால மேக்ஸிமம் ஒன்றுதான். சரி, rate of increase of pi which is equal to x y z square at 1,0,3. டெஃபினட்டா இந்த பாயிண்ட் கம்பல்சரி அவங்க கொடுக்கணும் சார். கொடுத்தாதான் அந்த மேக்னிட்யூட் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்போ இதுக்கு டெல் பை கண்டுபிடிங்க. டெல் பைனா we know that எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், ஒய் இசட் ஸ்கொயர் ஐ வெக்டார்னு கிடைக்கும். அது ஒய்யை பொறுத்து பண்ணால் மற்ற ரெண்டு கான்ஸ்டன்ட். அப்போ எக்ஸ் இசட் ஜே வெக்டார்னு கிடைக்கும். ப்ளஸ் இசட்டை பொறுத்து பண்ண என்ன கிடைக்கும்னா எக்ஸ் ஒய் கான்ஸ்டன்ட். அப்போது 2z கிடைக்கும். அப்போ 2xy z இன்டூ கே வெக்டார் அப்படின்னு கிடைக்கும். இதுதான் இந்த டெல் பையோடைய வேல்யூ.
இதுக்கு இந்த பாயிண்ட் 1,0,3 நான் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணா கிடைக்கும் y இங்க இருக்கு, அப்போ 0 i வெக்டார். அடுத்த கேஸ்ல எனக்கு y கிடையாது, அப்போ 1 3 தான் வருது, அப்போ பிளஸ் 3 j வெக்டார் பிளஸ் 0 k வெக்டார் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், இட் இஸ் z ஸ்கொயர், ஐ forget the ஸ்கொயர் டேர்ம். அப்போ எனக்கு என்ன கிடைக்குன்னா அதுக்கு 3 ஸ்கொயர் பண்ணா 9 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இப்போ எனக்கு தேவை மாடுலஸ் ஆஃப் கிரேட் 5 வேணும், which is nothing but square root of 0 square plus 9 square plus 0 square, which is equal to 9. So this is the value of rate of increase or rate of change of a particular function phi at point 1, 0, 3. So any doubts up to this? Okay. Once again. Okay. So next, so நம்ம பார்க்க போறது வந்து find the directional derivative. I put dd directional derivative போட்டுக்கிறேன். நீங்க copy with the dd நினைக்க கூடாது, சரியா? So dd equal to pi of x square yz plus 4x z square at 1, 1, 1 in the direction of I vector plus j vector minus k vector அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரியா? அப்போ இதுதான் டைரக்ஷன். நம்ம ஆல்ரெடி சொல்றேன், dd கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தேன், கிரேட் பை டாட் n கேப். n கேப் அப்படிங்கிறது யூனிட் வெக்டார். இப்போ யூனிட் வெக்டார் இங்க கொடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் a வெக்டார்னு எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு. அப்போ a வெக்டார் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் a வெக்டார் அப்படின்னு போடணும். அப்போ இங்க வந்து i வெக்டார் பிளஸ் j வெக்டார் பிளஸ் k வெக்டார் இருக்கு, மன்னிக்கணும், இட் இஸ் மைனஸ். ஸோ தேர்ஃபோர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் plus 1 square plus minus 1 the whole square வரும். So therefore I vector plus j vector minus k vector divided by square root of 3 அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைக்கும். அப்போ யூனிட் நார்மல் வெக்டார் கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு கிரேட் பை கண்டுபிடிங்க. கிரேட் பை கண்டுபிடிச்சா எனக்கு என்ன கிடைக்கும், here two terms are there. அப்போ therefore x பொறுத்து பண்ணா 2x yz plus 4z square into I vector plus y பொறுத்து பண்ணா x square z, இது வந்து 0, அப்போ பிளஸ் j வெக்டார். z பொறுத்து பண்ணா x ஸ்கொயர் y பிளஸ் 8xz இன்டு k வெக்டார் அப்படின்னு சொல்லி போடலாம். here பாயிண்ட் வந்து 1, 1, 1 அப்படின்ட்டாங்க. now you substitute 2 plus 4 6 I vector plus j வெக்டார் plus 9k வெக்டார் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். Okay, அப்போ therefore my directional derivative which is equal to 6 I vector plus j vector plus 9k vector dot I vector plus j vector minus k vector divided by root 3. அப்போ therefore என்ன கிடைக்கும், so 1 by root 3 காமனா வச்சுக்க, 6 into 6 6 plus 1 minus 9 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். But therefore minus 2 by root 3. So this is the corresponding directional derivative. புரிஞ்சாப்பா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகேப்பா, சொல்லுப்பா. ஆமா, டாட்னா டைவர்ஜென்ஸ்னு வரும். டைவர்ஜென்ஸ் அப்படின்னா ஐ இன்டூ ஐ வெக்டர் மட்டும் தான் மல்டிப்ளை பண்ண முடியும். ஐ வெக்டர் டாட் ஜே வெக்டர்ங்கிறது 0 ஆயிரும். புரியுது என்ன சொல்ல வரேன்ட்டு? சரியா, அது வந்து அந்த பர்டிகுலர் எலமெண்ட் மட்டும் தான்டா மல்டிப்ளை ஆகும். இப்போ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா, இப்போ இந்த கேஸ்ல பாரு, இந்த ஐ வெக்டர் இந்த ஐ வெக்டர் மட்டும் தான் எனக்கு மல்டிப்ளை ஆயிருக்கும். இந்த ஜே வெக்டர் மட்டும் தான் மல்டிப்ளை ஆயிருக்கும். கே வெக்டர் மட்டும் தான் மல்டிப்ளை ஆயிருக்கும். வேற அந்த ஐ வெக்டர் ஜே வெக்டர் கூட மல்டிப்ளை ஆகாது. ஆச்சுன்னா எனக்கு 0 வரும். ஏன்னா we know that I vector dot j vector equal to 0. It is the property. கிராஸ் டேர்ம்ஸ் வரக்குள்ள அதோட வேல்யூ வந்து 0, சேம் டேர்ம்ஸ் வரக்குள்ள அதோட மல்டிப்ளிகேஷனோட வேல்யூ வந்து 1.
சரியா? பட் கிரேட்னு வரக்குள்ள அது வந்து இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட். அப்போ எனக்கு டைரக்டா உள்ள மல்டிப்ளை ஆயிரும். இப்போ நம்ம இங்க பார்த்தோம்ல இந்த மாதிரி எனக்கு கிடைக்கும். அது நீ சம்ஸ் போகல உனக்கே புரியும். ஸோ இட் இஸ் த மெயின் டிஃபரன்ஸ். டாட் வரக்குள்ள இண்டிவிஜுவல் எலிமெண்ட்டா மல்டிப்ளை பண்ணணும். ஸோ தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங், வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி டைவர்ஜென்ஸ் ஆஃப் அ வெக்டார் வந்து இட் ஷுட் பி எ ஸ்கேலார். நல்லா தெரிஞ்சுக்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு நம்பர் மட்டும் தானே வந்திருக்கு, நம்பர் தானே வந்திருக்கு. அப்போ இது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. இதே டெல் பை டாட் போடாம வெறும் பையின்னு போட்டினா இது வந்து வெக்டர் குவான்டிட்டி. டெல் டாட் பைன்னு போட்டினா இது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆட்டோமேட்டிக்கா அப்போ ஒரு டாட் போடுறதுனால அதோட இதுவே மாறுது பாரு, வெக்டரா இருக்கிறது ஸ்கேலாரா கன்வெர்ட் ஆயிடுது. அப்போ தப்பு தானே? அப்போ இந்த டாட் plays a vital role in vector calculus. So it is very careful. So whenever you approach the problem, so that is the important thing. Okay, I hope it is clear to you. And then I move on to the next problem. Now you see our material in what direction from the point 1 comma 1 comma minus 1 is the directional derivative of phi, which is equal to x square minus 2y square plus 4z square a maximum. What is the magnitude of the maximum directional derivative அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா டைரக்ஷன் டெரிவேட்டிவ் மேக்ஸிமமா இருக்கணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி டோல் தட் ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து எனக்கு மேக்ஸிமமா இருக்கணும்னு என்ன சொல்லியிருந்தேன், மாடுலஸ் ஆஃப் டெல் பை இதோட வேல்யூ என்னன்னு நான் கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்ம அந்த தியரியில நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது. சரிங்களா? பிகாஸ் we know that my directional derivative is nothing but del pi dot n cap. அப்போ இது எப்போ மேக்ஸிமமா, இந்த ஃபங்க்ஷன் எப்போ மேக்ஸிமமா இருக்கும்னா இது எப்போ மேக்ஸிமமா இருக்கோ அப்போ எனக்கு மேக்ஸிமமா இருக்கும். அப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், டெல் பையோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ பையோட வேல்யூ இங்க கொடுத்துட்டாங்க. அப்போ டெல் பை ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் 2x i வெக்டார் பிளஸ் ஒய்யை பொறுத்து பண்ணனா இட் இஸ் மைனஸ் 4y j வெக்டார், இசட்டை பொறுத்து பண்ணனா 8z k வெக்டார் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். எந்த பாயிண்ட்னு சொல்லியிருக்காங்க, 1 கமா 1 கமா மைனஸ் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. now you substitute 2i வெக்டார் மைனஸ் 4j வெக்டார் மைனஸ் 8k வெக்டார், இதுதான் டெல் பை. அப்போ அந்த ஃபங்க்ஷன் மேக்ஸிமம் அட்டைன் ஆகணும்னா இந்த டெல் பை வந்து மேக்ஸிமமா இருக்கணும். அப்போ அதுக்கு கண்டிஷன் என்ன, மாடுலஸ் ஆஃப் டெல் பை which is equal to square root of 2 square plus minus 4 the whole square plus minus 8 the whole square அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். அப்போ therefore எனக்கு என்ன கிடைக்கும்னா 4 plus 16 plus 64 64 70 80 84 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 84. சரியா? இதோட ரூட்டை விட்டு நான் வெளியே எடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 into 21 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சாரி, வெயிட் அ மினிட், 84 ரெண்டால் அடித்தோம்னா 4 2 அடிச்சோம், கரெக்ட். ஓகே, இட் இஸ் நத்திங் பட் 2 into square root of 21. இதுதான் அவருடைய கரஸ்பாண்டிங் வேல்யூ. ஸோ இதில் டவுட் இருந்தால் கேட்கலாம். அதுதான் சரி, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஓகேப்பா, சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து நார்மல் டெரிவேட்டிவ் which is equal to del phi modulus of del phi. அதுமாதிரி யூனிட் நார்மல் வெக்டாரை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அதனால இட் இஸ் நாட் அ குட் திங். யூனிட் நார்மல் வெக்டாருங்கிறது என்ன சொல்லியிருந்தேன், ஐ டேக் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. யூனிட் நார்மல் வெக்டார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரியா? ஐ டேக் சம் ஏ வெக்டார் அப்படின்னு சொல்லி ஒரு ஏங்கிற வெக்டார் கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு யூனிட் நார்மல் வெக்டார் எப்படி இருக்கும், ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் அப்படின்னு சொல்லி இருக்கும். சரியா? அது வந்து யூனிட் வெக்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். யூனிட் நார்மல் வெக்டார்னு வரக்குள்ள ஃபார் த சர்ஃபேஸ் இட் இஸ் பை அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதுக்கு என்ன கிடைக்கும்னா டெல்டா பை டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் டெல் பை அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இதில் வந்து நார்மல் டெரிவேட்டிவ் டேக் இட் அஸ் அ ஹோம்ஒர்க், நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி தான், நோ இஷ்யூஸ். நெக்ஸ்ட் யூ கன்சிடர் த செகண்ட் ப்ராப்ளம் வேர் த யூனிட் நார்மல் வெக்டார் டு த சர்ஃபேஸ் x square minus y square plus z which is equal to 2
at the point of 1, minus 1, 2. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் ரீஅரேஞ்ச் திஸ் ஈக்குவேஷன். இந்த மாதிரி ஈக்குவல் இருந்தால் நம்பர் வரக்கூடாது. அப்போ ஐ டேக் பை இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் இந்த டூ இந்த கொண்டு வந்துருங்க. அப்போ மைனஸ் டூ. இதுதான் அந்த கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன். தட் மீன்ஸ் அந்த சர்ஃபேஸ். அப்போ இந்த சர்ஃபேஸ்க்கு என்னென்ன கண்டுபிடிக்கணும்னா யூனிட் நார்மல் வெக்டார் கண்டுபிடிக்கணும். அப்போ யூனிட் நார்மல் வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு கிரேட் பை டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் கிரேட் பை. அப்போ கிரேட் பை அப்படின்னு சொல்லி போட்டா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஃபைண்ட் அவுட் த கிரேட் பை. கிரேட் பையோட வேல்யூ வந்து எக்ஸை பொறுத்த பண்ண என்ன கிடைக்கும்? 2x i வெக்டார் மைனஸ் 2y j வெக்டார் பிளஸ் k வெக்டார். பாயிண்ட் வந்து 1, மைனஸ் 1, 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. now you substitute 2i வெக்டார் பிளஸ் 2j வெக்டார் பிளஸ் 2k வெக்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். therefore modulus of del pi which is equal to square root of 4 plus 4 plus 4 which is equal to square root of 12. Sorry, it is 1 only. Why? Because இந்த இடத்துல z எதுவுமே கிடையாது, வெறும் k மட்டும் தான் இருக்கு. அப்ப இந்த இடத்துல எனக்கு 1 தான் கிடைக்கும். அப்ப square root of 9 which is equal to 3. அப்ப therefore இந்த யூனிட் நார்மல் வெக்டார் delta pi divided by modulus of del pi is equal to 2i vector plus 2j vector plus k vector divided by 3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். So this is my corresponding unit normal vector. So any doubt up to this? Okay. Now you see that the angle between two surfaces. So angle between two surfaces வந்து நம்ம எது சொல்லணும்? cos theta வச்சு சொல்லுவோம். cos theta is nothing but del pi 1 அப்படிங்கிறது ஒரு surface. நம்ம இங்க பார்த்தல ரெண்டு surfaces அதே மாதிரி தான். So del pi 1 into del pi 2 divided by modulus of del pi 1 into modulus of del pi 2. So this is the important formula. So here if the two curves அந்த ரெண்டு கர்வுமே வந்து intersect ஆகிறது வந்து it is orthogonal. ஆர்த்தோகனலா எனக்கு கட் ஆகுது அப்படின்னா அதோட ஆங்கிள் தீட்டா வந்து எப்படி இருக்கும்னா 90 டிகிரி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ therefore cos theta which is equal to 0 அப்படின்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். சொல்ல புரிஞ்சா? ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும். இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் அதிகமாக கம்ப்யூட்டர் எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க. ஒன்ஸ் யூ நோ த ஃபார்முலா இட் இஸ் வெரி கிளியர். Okay, now you see the question. Find the angle of intersection of at the point of 2, minus 1, 2 of the surfaces x square plus y square plus z square which is equal to 9 and z is equal to x square plus y square minus z minus 3. அப்போ இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் அவன் டிஃபால்ட்டாக கொடுத்துட்டா, இங்கே இசட் இருக்கு இங்கே இசட் இருக்கு ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு அதெல்லாம் கேட்கக்கூடாது. சரிங்களா? அவன் இசட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்கான். இங்கே தான் ஈக்குவலுக்கு இந்தாண்ட 9ங்கிற நம்பர் கொடுத்துருக்கான். இதை தான் நான் வந்து என்ன பண்ணணும்? ரீஅரேஞ்ச் பண்ணணும். I take some pi 1 equal to x square plus y square plus z square minus 9 எடுத்துக்கணும். இதை ஃபங்க்ஷன் pi 2 is equal to x square plus y square minus z minus 3 அப்படின்னு எடுத்துக்கணும். So that delta pi 1 which is equal to எனக்கு என்ன கிடைக்கும்னா 2x i vector plus 2y j vector plus 2z k vector அப்படின்னு சொல்லி போடலாம். ரெண்டுமே இந்த 2, minus 1, 2ங்கிற பாயிண்ட்ல தான் மீட் பண்ணுது. அதனால இந்த பாயிண்ட்டை தான் ரெண்டுத்துக்குமே நீங்க சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன்னா அந்த பாயிண்ட்ல தான் ரெண்டும் ஒன்னோட ஒன்று கட் ஆகுதுன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ therefore இதோட வேல்யூ வந்து என்னவா இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா 4i vector minus 2j vector plus 4k vector அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அதே மாதிரி del pi 2 is equal to இதை எக்ஸை பொறுத்து பண்ணால் 2x i vector plus 2y j vector minus k vector. Point வந்து 2, minus 1, 2. Now you substitute 4i vector minus 2j vector minus k vector அப்படின்னு சொல்லி என்னால் போட முடியும். So therefore here the modulus of del pi 1 which is equal to எனக்கு என்ன கிடைக்கும்னா square root of 16 plus 4 plus 16 which is equal to 6. 36 வரும், ஸ்கொயர் ரூட் எடுத்தா 6. அதே மாதிரி
இங்கே வரக்குள்ள எனக்கு என்ன கிடைக்கும்னா del of phi 2 which is equal to square root of 16 plus 4 20 plus 1 21 plus square root of 21. So therefore angle between these two surfaces cos theta is equal to del pi 1 ஓட வேல்யூ வந்து என்ன இருக்கு 4i vector minus 2j vector plus 4k vector into 4i vector minus 2j vector minus k vector divided by 6 into root of 21. மறுபடி பண்ணால் நன்னாங்கு 16 plus 4 minus 4 divided by 6 into root 21 plus 4 minus 4 will cancel. இது 6 ஆல் அடிச்சோம்னா 2 ஆல் அடிச்சோம்னா 6 அடிச்சோம்னா 3. அப்போ therefore 8 divided by 3 into square root of 21. இதுதான் corresponding angle between angle-னா cos theta ஓட வேல்யூ சரிங்களா. அப்போ angle வேணும்னா theta equal to cos inverse of 8 divided by 3 into square root of 21 அப்படின்னு சொல்லலாம் சரியா. ஸோ இப்படி தான் ஒரு பர்டிகுலர் சர்ஃபேஸஸ்க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் தான் டவுட் இருக்குங்களா, இருந்தால் தாராளமாக கேட்கலாம். அதர்வைஸ் ஐ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். Okay, super. And I move on to the next problem. Okay, now you see the next problem. Find A and B such that surfaces ax square minus byz which is equal to a plus 2 into x and 4x square y plus z square which is equal to 4 cut orthogonally at 1, minus 1, 2. அப்போ இங்கே ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. இது எல்லாத்தையுமே நான் வந்து என்ன பண்ணணும், ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஸோ தட் ஐ டேக் பை 1 ஈக்குவல் டு ax ஸ்கொயர் மைனஸ் byz மைனஸ் ஆஃப் a plus 2 into x. And similarly phi 2 equal to 4x square y plus z square minus 4 அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். So therefore del phi 1 equal to என்னன்னு சொல்லலாம் 2axi vector மன்னிக்கணும் 2ax இங்கே வந்து x இருக்கு அப்போ minus of a plus 2 i vector அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ப்ளஸ் ஒய்யை பொறுத்து பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் இஸ் மைனஸ் பிஇசட் இன்ட்டு ஜே வெக்டார் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ப்ளஸ் இசட்டை பொறுத்து ப்ளே பண்ணால் மைனஸ் 6y கே வெக்டார் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இங்கே பாயிண்ட்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோன்னா 1, minus 1, 2. நான் யூ சப்ஸ்டிடியூட் திஸ் பாயிண்ட்ஸ் எனக்கு என்ன கிடைக்கும்னா இட் இஸ் 1 அப்போ 2a minus a which is equal to a minus 2 i vector. Z ஓட வேல்யூ 2 சப்ஸ்டிட் பண்ணனா minus 12 j vector, y ஓட வேல்யூ minus 1 therefore plus 6 k vector அப்படின்னு சொல்லி கிடைக்கும். Sorry, it is not 6, it is by and similarly it is also b. So b k vector, it is b2 j vector அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். Okay, and del phi 2 which is equal to x பொறுத்து பண்ணா 8xy i vector, y பொறுத்து பண்ணா 4x square j vector, z பொறுத்து பண்ணா 2z k vector at the point of 1, minus 1, 2. Now you substitute the values, it is nothing but minus 8 i vector plus 4 j vector plus 4 k vector. So we know that these two curves are cut orthogonally. Orthogonally நால என்ன சொல்லியிருந்தேன், we know that theta equal to 90 degree, so that cos theta is equal to 0 ன்னு சொல்லியிருந்தேன். So we know that angle between two surfaces cos theta is equal to delta pi 1 dot delta pi 2 divided by modulus of delta pi 1 into modulus of delta pi 2. Okay, சார் இங்கே டெல்டா பை 1 கண்டுபிடிச்சிங்க, மாடுலஸ் கண்டுபிடிக்கலான்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இட் இஸ் அ வெரி குட் கொஸ்டின். பட் என்ன ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கேன்,
இப்போ காஸ் தீட்டாவோட வேல்யூ வந்து 0 அப்படின்ட்டு, அப்போ இந்த டினாமினேட்டர் டேர்ம் ஈக்குவலுக்கு என்னென்ன போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா 0 ஆயிரும். அப்போ therefore டெல்டா பை ஒன் டாட் டெல்டா பை டூ விச் இஸ் ஈக்குவல் டு 0. அப்படி இருக்கக்குள்ள நான் ஏன் அந்த இடத்துல மாடுலஸ் கண்டுபிடிச்சு என்னோட டைமை வேஸ்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. சொல்றது புரிஞ்சா? So that if I multiply the equation number 1 and equation number 2 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னா minus 8 into a minus 2, okay, minus 2b into 4 8b, okay, and plus 4b which is equal to 0 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். Okay, so therefore it is nothing but minus 8a plus 16 minus 4b which is equal to 0 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா? So therefore okay, so this is I take the equation number as 3. Okay, and one more thing, it is cut orthogonally at 1 comma minus 1 comma 2 அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள கண்டிப்பா இந்த பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து இந்த கரஸ்பாண்டிங் ஈக்குவேஷன் இருக்கு பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் திஸ் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை நான் சப்ஸ்டிட் பண்ணக்குள்ள அதோட வேல்யூ வந்து கண்டிப்பா 0வா இருக்கணும். ஆர்த்தோகனலே கட் பண்ணக்குள்ள இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நான் சப்ஸ்டிட் பண்ணனா அதோட வேல்யூ 0வா இருக்கணும். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ தட் அப்போ எனக்கு என்ன ஆகும்னா நான் ஐ சப்ஸ்டிடியூட் திஸ் வேல்யூ ஏ, எக்ஸோட வேல்யூ வந்து 1, அப்போ 1 ஸ்கொயர் மைனஸ் பி இன்ட்டு ஒய்யோட வேல்யூ வந்து எவ்வளோ, இட் இஸ் நத்திங் பட் மைனஸ் 1, எக்ஸோட வேல்யூ வந்து 2 மைனஸ் ஏ பிளஸ் 2 இன்ட்டு எக்ஸ், அப்போ ஏ பிளஸ் 2 இன்ட்டு 1 which is equal to 0 அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். Now we rearrange this a minus of minus plus 2b and here it is nothing but minus a minus 2 which is equal to 0. So plus a minus a will cancel. So 2b equal to 2. So therefore b equal to 1. So இதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் வேல்யூ. இப்போ இந்த b யோட வேல்யூவை 3ல சப்ஸ்டிட் பண்ணுங்க, எனக்கு கிடைக்கும் minus 8a plus 16 minus 4 which is equal to 0. Therefore minus 8a which is equal to minus 12. So minus minus will cancel. So therefore a equal to I think 3/2. So in our material there is some mistakes is there. Okay, just to recorrect it. Suppose if I do any mistakes, just you go through it, that's all. So just cross verify with our material. That is the thing. So this is the concept. So any doubt up to this? இல்லம்மா, ஆமா ஆங்கிள் கண்டுபிடிக்கல. ஆனா இவன் என்ன சொல்லிட்டானா, இங்க வந்து அந்த ரெண்டு சர்ஃபேஸும் ஆர்த்தோகனலா கட் ஆகுது அப்படின்ட்டான். அப்படி இருக்கக்குள்ள அந்த கான்ஸ்டன்ட் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றான். இப்போ ஆர்த்தோகனல் கட்டுன்னு வரப்ப ரெண்டு சர்ஃபேஸ் மீட் பண்றத ப்ராப்ளம் வந்தாலே அது வந்து நம்ம காஸ் தீட்டா தான் கண்டுபிடிக்கணும். சரியா? அப்ப அந்த தீட்டாவோட வேல்யூ அவன் டைரக்டா கொடுக்காம ஆர்த்தோகனலா கட் ஆகுதுன்ட்டா. ஆர்த்தோகனல்னா அந்த இடத்துல தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரி. ஸோ தட் காஸ் தீட்டாவோட வேல்யூ வந்து 0. புரிஞ்சாமா? அது கொஸ்டின் பொறுத்து. ப்ரீவியஸ் கேஸ்ல ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, இந்த கேஸ்ல சம் கான்ஸ்டன்ட், அந்த சர்ஃபேஸ் உடைய கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆங்கிளை டைரக்டா கொடுக்காம ஆர்த்தோகனல்னு கொடுத்து நம்ம ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஸோ ஏதாவது டவுட் இருக்கா? ஒன்று ஸ்கேலார் பொட்டன்ஷியல், இதை நான் பார்த்து ஓவரால் இதை கொடுக்க மாட்டேன். ஸ்கேலார் பொட்டன்ஷியல் சார், முதல்ல நம்ம பை கொடுத்துருப்பாங்க, இதுல இருந்து என்ன கண்டுபிடிச்சுப்போம், கிரேட் பை கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்கல்ல. இது அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ். இப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கிரேட் பை கொடுத்துருப்பான், இதுல இருந்து பை என்னன்னு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அவ்வளோதான் சார். அப்போ இங்கே நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன், கரெக்டுங்களா?
அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும், இன்டெகிரேட் பண்ணணும், அவ்வளோதான் வித்தியாசம், வேற ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? That is a simple thing. Just you see this, then definitely you get understand. For example, you see this delta pi, which is equal to 2x y z I vector plus x square z j vector plus x square y into k vector அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள எனக்கு என்ன வேணும்னா பையோட வேல்யூ வந்து எடுத்துக்கணும். ஸோ ஹியர் இப்படி இருக்கக்குள்ள பையோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு தேவை. சரியா? வேற எதுவுமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கக்குள்ள so we know that del pi is nothing but dou x divided by dou I dou pi divided by dou x I vector plus dou by divided by dou y k vector dou by divided by dou z into k vector, which is equal to 2x y z I vector plus x square z j vector plus x square y into k vector. Now you compare I vector, j vector, k vector. Now you rewrite dou pi by dou x, which is equal to 2xyz, and similarly dou pi divided by dou y, which is equal to x square z, and dou pi divided by dou z, which is equal to x square y அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாமா? இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணுங்க, x இன்டெகிரேட் பண்ண என்ன கிடைக்கும், x ஸ்கொயர் yz divided by 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா? டேக் சம் இன்டெகிரல் கான்ஸ்டன்ட். ஸோ இங்கே வந்து நான் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் கமா இசட் கான்ஸ்டன்ட்ங்கிறதுனால நான் ஏன் ஒய் இசட் போடுறதை புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா இந்த கேஸில் பார்ஷியலாக எக்ஸை பொறுத்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பொறுத்து நான் இன்டெகிரேட் பண்ணுறேன். சரிங்களா? அப்போ இன்டெகிரேட் பண்ணக்குள்ள எக்ஸ் தான் வேரியபிள், அப்போ ஒய்யும் இசட்டுமே கான்ஸ்டன்ட். அதனால தான் இந்த இடத்துல ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் கமா இசட்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா எனக்கு இன்டெகிரல் கான்ஸ்டன்ட்னு வரும். அப்போ இந்த இடத்துல ஒய்யும் இசட் தான் எனக்கு கான்ஸ்டன்ட். அதனால இங்கே எஃப் ஆஃப் ஒய் கமா இசட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ இங்கே நான் இன்டெகிரேட் பண்ணக்குள்ள அப்போ இந்த 2 வில் கேன்சல். இப்போ இங்கே இன்டெகிரேட் பண்ணக்குள்ள எக்ஸ் ஸ்கொயர் இசட் இருக்கு, அப்போ ஒய் மட்டும்தான் வரும். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இசட் ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா இசட் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அதே மாதிரி இங்கே வரக்குள்ள எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இசட் ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் கமா ஒய். இப்போ இந்த 3 டேர்ம்லையும் பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் தான் எனக்கு கான்ஸ்டன்டா இருக்கு. அப்போ therefore my phi which is equal to x square y z plus some constant c அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். So this is my corresponding scalar potential, scalar function. இப்போ ஒரு இதில் இந்த மாதிரி காமனாக எங்கெங்கே வருதோ காமனாக இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கேலார் ஃபங்க்ஷன் வந்து கிடைச்சிடும். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, ஆல்ரெடி நம்ம டைவர்ஜென்ஸ் பற்றி சொல்லிட்டோம். அடுத்தது கேர்ள் பார்க்க போகிறோம். ஸோ டெல் கிராஸ் எஃப் வெக்டார், இது வந்து கேர்ள் ஆஃப் அ வெக்டார். அப்போ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இதுக்கு நான் எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது? ஐ ஆல்ரெடி டெல் டாட் எஃப் வெக்டாருக்கு நான் சொல்லியிருப்பேன், ஐ வெக்டார் மல்டிப்ளை பண்ணணும், ஐ டாட் ஜே வெக்டரோட வேல்யூ 0 லைக் தட் நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி இருந்ததுன்னா வி நோ தட் டெல் வெக்டாரோடைய வேல்யூ வந்து டோ பை டோ எக்ஸ் ஆஃப் ஐ வெக்டார் ப்ளஸ் டோ பை டோ ஒய் ஆஃப் ஜே வெக்டார் ப்ளஸ் டோ பை டோ இசட் ஆஃப் கே வெக்டார். இந்த மாதிரி எஃப் வெக்டார்னு வரக்குள்ள இட் இஸ் நத்திங் பட் f1 ஐ வெக்டார் சம் f2 ஜே வெக்டார் சம் f3 into j வெக்டார் k வெக்டார் அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ டெல் கிராஸ் எஃப் வெக்டார் நான் எப்படி எழுதலாம்னா கேர்ள்னு வரக்குள்ள மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதணும். ஃபர்ஸ்ட் ரோல ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டாரை காமனாக எழுதிடணும். ரெண்டாவது என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதோடைய ஐ ஜே கே வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் டெல்டா இருக்குன்னா அதோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு, ஐயோட கோஎஃபிஷியன்ட் டோ பை டோ எக்ஸ், இங்கே டோ பை டோ ஒய், இங்கே டோ பை டோ இசட். அதே மாதிரி இங்கே வரக்குள்ள f1 f2 f3. இப்போ இதுக்கு நான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சேன்னா அதுதான் என்னுடைய கரஸ்பாண்டிங் கேர்ள் ஆஃப் அ வெக்டார். ஸோ கேர்ள் ஆஃப் அ வெக்டார் வந்து இஸ் அ டெஃபினட்டா இது வந்து ஒரு வெக்டர் குவான்டிட்டி, மறந்துடக்கூடாது. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது புரிஞ்சுங்களா? இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து என்னன்னா டைவர்ஜென்ஸ் ஆஃப் அ கிரேட் பை அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ டெல் டாட் டெல் ஆஃப் பை அப்படின்னு சொல்லி போட போகிறோம். இதோட வேல்யூ தான் வந்து நான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு நான் போகக்குள்ள எனக்கு கிடைக்கக்கூடியது வந்து என்ன கிடைக்கும்னா டோ ஸ்கொயர் பை டிவைட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் பை டிவைட் பை டோ ஒய் ஸ்கொயர்
plus dou square pi divided by dou z square அப்படின்னு சொல்லி கிடைக்கும். நார்மல் வெக்டர் மல்டிப்ளிகேஷன்ஸ் தான் சரியா, அதனால நான் டைரக்டா ஆன்சர் எழுதியிருக்கேன். ஐ ஹோப் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங். so that del dot grade pi which is equal to this value. இப்போ இதை வந்து நான் எப்படி எழுதலாம்னா, இங்க ரெண்டு டெல் இருக்கனால which is equal to delta square pi அப்படின்னு சொல்லி என்னால எழுத முடியும். இந்த இடத்துல டெல்டா ஸ்கொயர் அப்படிங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, இந்த ஆப்ரேட்டருக்கு பேர் வந்து லாப்லாசியன் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது இதோடைய பேர், மறந்துடக்கூடாது. இட் இஸ் கால்ட் அஸ் லாப்லாசியன் ஆப்ரேட்டர். சரிங்களா? இப்போ ஐ கிவ் ஒன் ஃபங்க்ஷன், whether the function is harmonic or not அப்படின்னு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ ஒன் பர்டிகுலர் ஃபங்க்ஷன் சரியா இஸ் ஹார்மானிக் அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா, இட் ஒபேஸ் டெல் ஸ்கொயர் பை விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்ததுனால் அந்த கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன் வந்து இஸ் கால்ட் அ ஹார்மானிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சொல்லது புரிஞ்சா? ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எனி டவுட் அப் டு திஸ்? ஓகே, சூப்பர். And then next, அப்போ solenoid ஞாபகம் இருக்கா சொன்னது? we know that the divergence of a vector which is equal to 0 na it is called as a solenoidal. Suppose my delta cross f vector which is equal to 0 னு சொன்னா அது என்னன்னு சொல்லியிருந்தேன்? irrotational அப்படின்னு சொல்லியிருந்தேன். I hope it is clear. இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்து அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். ஏன்னா நிறைய பார்த்தா யூ கெட் கன்ஃபியூஸ்ட். அது இந்த டைம் உங்களை உட்கார வச்சு நான் புறவுபடுத்த விரும்பலை. அண்ட் தென் ஐ வைண்ட் அப் ஃப்ரம் திஸ் ஒன்லி சம் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ். யூ ஷுட் மெமரைஸ் ஆல் தோஸ் திங்ஸ். ஓகே. So we know that del dot f vector plus or minus g vector அப்படின்னா அதை எப்படி எழுதலாம்னா, so del dot f vector and the commutative plus or minus del dot g vector. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபார் சம் காம்ப்ளிகேட்டட் நெட்வொர்க்ஸ் இட் ஷுட் பி லைக் திஸ். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, நம்ம டிசி மிஷின் படிப்போம்ல, டிசி ஜெனரேட்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது டி ஒரு வட்டம் போட்டுக்க, அடுத்தது சி ஒரு வட்டம் போட்டுக்குங்க, அடுத்தது ஜி ஒரு வட்டம் போட்டுக்குங்க. இதில் டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டைவர்ஜென்ஸ், டிஐவினா டைவர்ஜென்ஸ். சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கர்ல் ஆஃப் அ வெக்டார் அண்ட் ஜி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கிரேட் பை. சரிங்களா? இதுதான் ஞாபகம். ஸோ இது வந்து எப்படி போட்டிங்கன்னா, ஏரோ டைரக்ஷன் இப்படி போட்டுக்கணும். இட் இஸ் 0 அண்ட் இட் இஸ் 0. இது வந்து ஒரு கிளாக் வைஸில் ஒரு வட்டம் அடிக்கிற மாதிரி. ஸோ இங்கே போடக்குள்ள எல் ஸ்கேலார் அண்ட் இங்கே ஆப்போசிட்டில் வரக்குள்ள எனக்கு என்ன கிடைக்கும்னா சிசி பிளஸ் எல் வெக்டார் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இந்த மாதிரி இந்த டயக்ராமை ஞாபகம் வச்சுக்க. சரிங்களா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இட் இஸ் வெரி சிம்பிள். ஸோ நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸில் ஜஸ்ட் யூ கிராஸ் செக் த லாஸ்ட் 3 ரிசல்ட்ஸ். இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் டு யூ. சப்போஸ் டெல் டாட் ஓகே சம் டெல் கிராஸ் எஃப் வெக்டார் அப்படின்னு இருக்குன்னா இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருப்பாங்க. அதாவது டைவர்ஜென்ஸ் ஆஃப் அ கர்ல் ஆஃப் அ வெக்டர். அப்போ ஃபர்ஸ்ட் டைவர்ஜென்ஸ் இருக்கணும், அடுத்தது கர்ல் இங்க இருக்கு. அப்போ இது ரெண்டும் வரக்குள்ள ஒரு ஆன்சர் இங்க மிட் பாயிண்ட்ல கொடுத்துருக்கோம். என்னது? 0. இதான் ஆன்சர். அதே மாதிரி டெல் கிராஸ் டெல் பை இப்படி கொடுக்குறோம்னு வச்சுக்க. உதாரணத்துக்கு we know that curl of a gradient grade பை, அதாவது கிராஸ் இங்க இருக்கிறது கர்ல், இங்க உள்ளுக்குள்ள இருக்கிறது கிரேட். இந்த மாதிரி டெல் கிராஸ் டெல் பை இதோட வேல்யூ 0 அப்படின்னு சொல்லிடலாம். சரியா? அதே மாதிரி டெல் டாட் டெல் பை. ஸோ டெல் டாட் டெல் பை அப்படிங்கிறது எல் இஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லேப்லாசியன். ஸ்கேலார் அப்படிங்கிறது இட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. வி நோ தட் இட் இஸ் நத்திங் பட் நம்ம எப்படி சொல்லுவோம், டெல் ஸ்கொயர் பை அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இதை தான் நம்ம மேலே பார்த்தோம். கரெக்டாக டெல் ஸ்கொயர் பை அப்படின்னு சொல்லி பார்த்தோமா? அப்போ இது வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. இதை நான் எப்படி எழுதலாம்? டோ ஸ்கொயர் பை டிவைட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டோ ஸ்கொயர் பை டிவைட் பை டோ ஒய் ஸ்கொயர் பிளஸ் டோ ஸ்கொயர் பை டிவைட் பை டோ இசட் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். இது வந்து ஸ்கேலார், வெக்டார் கிடையாது. ஏன்னா வெக்டார்னா ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டார்னு வரணும். அதனால தான் இடத்துல ஸ்கேலார்னு போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா gradient of divergence. அப்போ del of del dot phi which is equal to
curl of a vector. அப்போ curlனா del cross phi vector சரியா பிளஸ் லாப்லாசியன் வெக்டார் அப்போ டெல் ஸ்கொயர் பை வெக்டார் வெக்டார்ங்கனால இங்க வெக்டார் சிம்பிள் போடணும் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் கேஸ்ல வெக்டார் சிம்பிள் போடல ஸ்கேலாரா போட்டிருக்கோம் இங்க வெக்டார் சிம்பிளா போடணும் பட் உனக்கு கொஸ்டின்ல எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா நம்மளோட ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா 6th நம்பர் ஜஸ்ட் டெல் கிராஸ் பை வெக்டார்னு கொடுத்துருப்பாங்க நவ் யூ ரீஅரேஞ்ச் திஸ் ஈக்குவேஷன் which is equal to கிடைக்கும் del of del dot pi minus del square pi vector அப்படின்னு சொல்லி கிடைக்கும் நான் நம்மளோட மெட்டீரியல் எஃப்னு கொடுத்துருப்பேன் that just you understand and compare all those things that's all ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் டயக்ராம் இருந்ததுன்னா இப்போ இந்த டைம் டிஎன்பிசி ஏஇல கூட இந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க சொல்றது புரிஞ்சுங்களா இந்த டைவர்ஜென்ஸ் டாட் கர்ல் ஆஃப் வெக்டர் வந்து கேட்டிருந்தாங்க நம்ம உட்காந்து அவ்வளோ பெரிய ஈக்குவேஷனாக சிம்பிளிஃபை பண்ணிலாம் போட முடியாது ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டயக்ராம் இட் இஸ் வெரி சிம்பிள் டு சால்வ் த ப்ராப்ளம் ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் டு யூ ஸோ எனி டவுட்ஸ் அப் டு திஸ் தேங்க்யூ